ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்ட்டி வியர் மேக்ஸின்னு சொல்லலாம். ஸோ அப்படி தான் இருக்கும், சூப்பராக இருக்கும் பாருங்கள். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா காட்டன் வந்து லைனிங் உள்ளே கொடுத்துட்டு அதுக்கு மேலே சாட்டின் கிளாத்து, அதுக்கு மேலே நெட்டு, மேலே வந்து அந்த ஒர்க் வச்ச நெட்டு, கீழே வந்து நம்ம இந்த மாதிரி கொசு வலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான நெட்டை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். பாப்பாவுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கேன் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். பாப்பாவோட அம்மாவுக்கு வந்து வேண்டான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. நீங்கள் தான் எனக்கு எப்படியாவது ஸ்டிச் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து கேட்டு பார்த்து ஸ்டிச் பண்ணி தர முடியுமான்னு சொல்கிறேன் அப்படின்னு. இல்லை நீங்கள் தான் ஸ்டிச் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நானும் வந்த உடனே வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஊருக்கெலாம் போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஜலதோஷம் பிடிச்சிக்கிச்சு. இந்த சைனஸ் வந்து எனக்கு எங்கேருந்து எப்படி தான் வந்துச்சுன்னே தெரியலங்க. ஒரே இந்த ஒரு சைடு மட்டும் பார்த்திங்கன்னா மூக்கு அடைச்சிக்கும், இந்த புருவத்துக்கிட்ட கண்ணுக்கு கீழெல்லாம் வலிக்கும். அது நானும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டே போக மாட்டேங்க. இந்த மாதிரி அப்பப்போ இந்த இதெல்லாம் வச்சுக்கிட்டு தைலம் தேய்ச்சிக்கிட்டு சமாளிச்சிட்ருக்கிறேன். சரி வாங்க ஒர்க்கை பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில வேலைகள்லாம் கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. அந்த நெட்டில் வந்து ப்ளீட்டு சுருக்கம் வைப்போம் இல்லையா, அது ரொம்பவே டைம் ஆச்சு. ஏன்னா அது எவ்வளோ தான் நம்ம சுருக்கம் வச்சாலும் சுருக்கே தெரியாத மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி நெட்டு கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒரு 10 மீட்டர் எடுத்து கொடுத்தாங்க, அதுவே பத்தலைன்னு தான் சொல்லணும். இது வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மாவோடைய ட்ரெஸ்ஸு, பாப்பாவோடைய அம்மா ட்ரெஸ்ஸு. பின்னாடி வந்து இந்த மாதிரி ஹூக் வரும், அந்த இடத்துல நான் ஓப்பன் தான் வச்சுருந்தேன். நெட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு சைடு மட்டும் இந்த ப்ளீட்டு தொங்குற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பூ வச்சு ஒன் சைடு மட்டும் இந்த மாதிரி தொங்குற மாதிரி வச்சு கொடுத்துருந்தேன். இது தேவைப்பட்டால் நம்ம மாட்டிக்கலாம், தேவை இல்லாட்டி கழட்டி வச்சுக்கலாம். அந்த மாதிரி தான். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெட்டில் வந்து 2 லேயரில் அந்த இது வந்து ஸ்டிச் பண்ணியிருந்தேன். பாப்பாவோட அம்மாவுக்கு 3 லேயர் வர்ற மாதிரி ஸ்டிச் பண்ணியிருந்தேன். ரொம்ப அழகாக இருந்தது. 2 பேத்துக்குமே அந்த ஷால் மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அந்த பவுமே வந்து பார்த்திங்கன்னா கழட்டிக்கலாம் மாட்டிக்கலாம், அந்த மாதிரி தான். ஸோ ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கும் பிடிச்சிருந்தது, அவங்களுமே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.